நாக்பூர் மண்டல கணக்காயராக வேலை பார்ப்பவர். அவர் இன்று நமது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ளார். முதலில் அவரை நமது கல்லூரியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இப்புத்தாக்க பயிற்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் முதலாம் ஆண்டு மாணவிகள், முக்கியமாக பிபிஏ, பிகாம் அண்ட் தென் பிஎஸ்சி பிசிக்ஸ் மாணவிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியானது முக்கியமாக பிபிஏ மற்றும் பிகாம் மாணவிகளுக்கு ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக உள்ளது. எப்படி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதற்காகவே இன்று நமது சிறப்பு விருந்தினர் தனது உரையை ஆற்ற வந்துள்ளார். நமது சிறப்பு விருந்தினரை பற்றி கூறவே தேவையில்லை. அவ்வளவு அவருக்கு நேற்று நான் இதை எழுதுறப்ப பார்த்தா, நான் அப்பதான் சொன்னேன், இவ்வளோ நிறைய இருக்கே சுமதி, பயங்கரமா இருக்கு அவருக்கு அப்படின்ட்டுன்னு. இதை தமிழ் படுத்தி நம்ம எழுதுறதுங்கிறது நிறைய இதெல்லாம் இருக்கே அவருக்கு அப்படின்ட்டுன்னு. அந்த அளவுக்கு மிகவும் பெருமை வாய்ந்தவர். இப்பொழுது நம்ம சிறப்பு விருந்தினர் போக்குவரத்து மற்றும் பொது பணித்துறை தணிக்கை செய்பவர். அது மட்டுமல்லாது என்விரான்மெண்டல் சயின்ஸ், என்விரான்மெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஃபினான்ஸ், எனர்ஜி அண்ட் பவர், இண்டஸ்ட்ரி, காமர்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன், லா அண்ட் ஆர்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தணிக்கை செய்பவர்களோட சீஃப் மண்டல கணக்காயர், அக்கவுண்டன்ட் ஜெனரலாக பணிபுரிகிறார். இதற்கு முன்பு அவர் முதன்மை இயக்குனராக தணிக்கைத்துறை அலுவலகம் கோலாலம்பூர், மலேசியாவில் பணிபுரிந்தார். அங்கு அவர் கிழக்கு ஆசியா மற்றும் கடல் சார்ந்த பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ள இந்திய தூதரங்கள், எம்பசி ஆஃப் இந்தியா மற்றும் பல அலுவலகங்களில் தணிக்கை செய்துள்ளார். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் எங்கிருந்து வந்திருக்கார் தெரியுமா? நம்மளுடைய தமிழ்நாட்டில இருந்து தான். விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறையை சேர்ந்தவர். அவர் தன்னுடைய பட்டப்படிப்பினை தமிழ்நாட்டில தான் முடிச்சிருக்காரு. 1992 தமிழ்நாட்டில் கிள்ளிகுளம் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் படித்துள்ளார். 1995 பட்ட மேற்படிப்பினை கோயம்புத்தூர் வேளாண் கல்லூரியில் பயின்றார். பிறகு 2014 அமெரிக்காவின் மினிசோட்டா பல்கலைக்கழகத்தில் வெகுஜன தொடர்பு, மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் அஃபேர்ஸ் என்ற பட்ட மேற்படிப்பினையும் முடித்துள்ளார். கோலாலம்பூரில் பணிபுரிந்ததற்கு முன்பு தமிழ்நாட்டில் அக்கவுண்டன்ட் ஜெனரல், ஏஜி ஆடிட் அப்படின்னாலே நம்ம கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்லாம் ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. அதுல அவர் சீஃப். கோலாலம்பூரில் பணிபுரிந்ததற்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஏஜி அக்கவுண்டன்ட் ஜெனரலாக 3 வருடங்கள் பணிபுரிந்துள்ளார். அதுல முக்கியமா இங்க பணிபுரியும் பொழுது ட்ரோன் டெக்னாலஜியில் முன்னோடியாக திகழ்ந்து கூகுள் எர்த் மேப் என்ற ஒரு அமைப்பினை, அதில் பல அரசு நிறுவனங்களின் தணிக்கைக்காக கவர்மெண்ட் ப்ரோக்ராம் அண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ், அதில் எம்ஐடி சென்னையுடன் சேர்ந்து அவர் ட்ரோன் டெக்னாலஜியில தணிக்கையை மேற்கொண்டுள்ளார். அவருடைய ட்ரோன் டெக்னாலஜி ப்ராடக்ட் எம்ஐடி சென்னையோட சேர்ந்து அமைந்தக்கூடிய அந்த ட்ரோன் டெக்னாலஜி ப்ராஜெக்ட் 2019 ஜியோஸ்மார்ட் இந்தியா இன்டர்நேஷனல் சம்மிட்டில் த இந்தியன் ஜியோஸ்பேஷியல் அப்ளிகேஷன் அண்ட் எக்ஸலன்ஸ் அவார்டு என்ற விருதினை பெற்றது. 2016-19 இவரை தலைமையாக கொண்ட குழு யூனிசெஃப் நிறுவன கணக்குகளை தணிக்கை செய்துள்ளது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், இது மட்டுமல்ல, தணிக்கையின் மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளிலும், முக்கியமா சொல்ல போனா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் துறையில் 2010-13 துணை செயலராக பணிபுரிந்தார். இந்தியாவில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைகள், முக்கியமா எல்லா இடத்துலயும் இருக்கு இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை. இந்தியாவில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் பொது நலனை கவனிக்கும் பணியினை மேற்கொண்டார். தடுப்பூசி மையங்களிலும் தடுப்பூசி தயாரிக்கும் மையங்களிலும் கண்காணிப்பு பணியினை மேற்கொண்டுள்ளார்.
2013 யாங்கன் இடத்தில் நடைபெற்ற பப்ளிக் ஹெல்த் லெஜிஸ்லேஷனில் இந்தியாவின் சார்பாக பங்கேற்றுள்ளார். உலகம் சுற்றும் வாலிபனாக அமைந்துள்ள நமது சிறப்பு விருந்தினர் அனைத்து துறைகளிலும் அனுபவம் மிக்கவர், அனைத்து மொழிகளையும் கற்றவர். இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளும் சரி, எல்லா மொழிகளும் சரி, அனைத்து மொழிகளையும் கற்றவர். அவர் தமிழ்நாட்டு விருதுநகர் மாவட்டத்தின் சிப்பிப்பாறையின் மைந்தர். இத்தகைய சிறப்புமிகு சிறப்பு விருந்தினரை வருக வருக என வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அத்துடன் நமது மாணவர்கள் அனைவரையும் கல்லூரியின் சார்பாக வரவேற்கிறேன். மேலும் இதில் பங்கு கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரையும், இந்நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த ஐக்யூஏசி கோஆர்டினேட்டர் டாக்டர் சுமதி மற்றும் ஐக்யூஏசி கோஆர்டினேட்டர் டாக்டர் ராமசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். விழாவின் ஒருங்கிணைப்பாளராக பணிபுரியும் டாக்டர் சூரிய பிரபா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, madam. Thank you so much for your warm welcome address and introducing a versatile and vibrant personality among us. Leaders instill in their people a hope for success and a belief in themselves. Positive leaders empower people to accomplish their goals. My joy knows no bounds to invite our guest of honor, respected Mr. R. Tirupati Venkateswamy, IAAS, to enlighten our freshers with his power-packed lecture on life skills. Sir, you are welcome, sir. Okay, shall I start? Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay. லைஃப் ஸ்கில்ஸ், வாழ்க்கை திறன்கள். அனைவருக்கும் வணக்கம். முதலில் இந்த காணொளி மூலம் உங்கள் அனைவரையும் இதற்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு மிக்க நன்றி. கொடுக்கப்பட்ட தலைப்பில் பேச ஆரம்பிப்பதற்கு முன்னால் இந்த வருடம் கல்லூரியில் சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இப்ப தலைப்பு என்னன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். லைஃப் ஸ்கில்ஸ். என்னது லைஃப் ஸ்கில்ஸா அப்படின்னா வாழ்க்கை திறன்கள். என்ன இது வாழ்க்கை திறன்கள் அப்படிங்கிற தலைப்புல பேசணுமா? நமக்கு என்ன வாழ தெரியாதா? என்ன வாழ தெரியாம தான் இவ்வளவு நாள் வாழ்ந்தோமா? தெரியாம தான் கல்லூரி வரைக்கும் வந்துட்டோமா அப்படின்னு கேட்க தோணும். இதுக்கெல்லாம் கொஞ்ச நேரத்துல விடை கிடைக்கும். அதுக்கு முன்னாடி தலைப்பை கொஞ்சம் தெளிவாக்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தலைப்பை விரிவாக்கி வச்சுக்கிட்டா நம்ம பேசும்போது உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். தலைப்பை வெற்றிக்கான வாழ்க்கை திறன்கள் அப்படின்னு கொஞ்சம் நான் மாத்திக்கிறேன். அதாவது லைஃப் ஸ்கில்ஸ் ஃபார் சக்சஸ். இப்ப கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு யாருக்காவது கிடைக்கலன்னா அது என் தோல்வின்னு எடுத்துக்கலாம். வேறு விதமா சொல்லணும்னா வைக்கிறது நீங்க கவனமா கேட்கறதுதான் இருக்கு. சரி, வாங்க வாழ்க்கை திறன்கள் பற்றி திறனாய்வு செய்வோம். என்னது திறனாய்வு செய்ய போறோமா? ஆமா, திறனாய்வு தான். இந்த திறமைகள் எல்லாம் உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கும். அதை எப்படி தட்டி எழுப்பி வெளிக்கொண்டு வர உதவி செய்யறது மட்டுமே என்னுடைய வேலை. அடுத்து வர 40-45 நிமிடங்கள் ஒரு 10 செய்திகளை மட்டும் பேச போறேன். மொத்தம் 40 வார்த்தைகள் தான் அந்த 10 செய்திகள்ல. நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய 40 வார்த்தைகள். அந்த 40 வார்த்தைகளும் நான் கற்றது, நான் பெற்றது, அப்புறம் நான் தோற்றது அடிப்படையில பண்ணியிருக்கேன். இந்த 10 திறமைகளை நான் வாழ்க்கையின் வெற்றிக்கான வழிகாட்டுதல்களாக கருதுகிறேன். சரி, அந்த 10 செய்திகளை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல, கண்ட கனவு கிட்டாவிடில் மாபெரும் கனவு காணுங்கள். முதல் திறமை என்னன்னா மாபெரும் கனவு காண்பது. வாழ்க்கை கனவுன்னு வந்துட்டாலே நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன நம்மை தூங்க விடாமல் செய்வதுதான் உண்மையான கனவு என்பதிலிருந்து தான் தொடங்கணும்.
ஆனா நாம இப்ப அதை பத்தி பேச போறது இல்லை. கண்ட கனவு மெய்ப்படாவிட்டால், அதாவது நிஜத்தில் நடக்காவிட்டால் என்ன செய்வது அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். A dream does not become reality through magic. It takes sweat, determination and hard work என்பது கோலின் பவல் என்ற அமெரிக்க அரசியல்வாதியும் பாதுகாப்பு நிபுணரும் சொன்ன கருத்து. கடினமா உழைத்த பின்னரும் கனவு நினைவில் நடக்கலைன்னா என்ன செய்யறது, அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். ஒரு கனவு கலைந்தால் அதை விட பெரிய கனவை எட்டும் வழிகள் பல உண்டு என்பதை உணர வேண்டும். கலைந்த கனவை நினைத்து சோர்ந்து போய்விடாமல் மாபெரும் கனவை எட்டுவதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். உருவாக்க முடியும் என்பதை அனைவரும் உணர வேண்டும். கனவு காணுங்கள். கண்ட கனவு கிட்டாவிடில் அதை விட பெரிய கனவு காணுங்கள். மாபெரும் கனவு காணுங்கள். வெற்றி நிச்சயம். அதுதான் நான் அழுத்தமா சொல்றேன். இங்க என் அனுபவத்தை பற்றி சொல்வது சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் போது மருத்துவராக வேண்டும் என்ற கனவுடன் தான் படித்தேன். ஆனால் ஒரு மதிப்பெண்ணுக்கும் குறைவான இடைவெளியில் மருத்துவக் கல்லூரியில் சேர அனுமதி கிடைக்கவில்லை. அதன் பின்னர் வேளாண்மை கல்லூரியில் சேர்ந்து படித்தேன். சில வருடங்கள் கழித்து சிவில் சர்வீசஸ் தேர்வில் வெற்றி பெற்ற பின்பு கொஞ்ச காலம் ஆடிட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து மத்திய அரசின் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறையின் துணை செயலராக பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்தது. சுமார் 4 ஆண்டுகள் அந்த அமைச்சகத்தில் பல முக்கிய பொறுப்புகளில் பணிபுரிந்தேன். அதை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அங்கு நிதித்துறையின் நிதி மேலாண்மையை கவனிக்கும் முக்கிய பொறுப்பு. அந்த பணியில் மருத்துவம் சார்ந்த பல முடிவுகளில் பங்கெடுக்க முடிந்தது. மருத்துவ படிப்பு முடித்து இன்னும் ஒரு மருத்துவமனையில் பணிபுரிந்து கொண்டிருக்க வேண்டிய எனக்கு அகில இந்திய அளவில் மருத்துவம் சார்ந்த அரசின் முடிவுகளில் பங்கெடுக்கும் பணிச்சூழல் மிகுந்த மனநிறைவை தருவதாக இருந்தது. மருத்துவராக நோய் தீர்க்கும் பணியை செய்து கொண்டிருக்க வேண்டிய நான் பல சிறந்த மருத்துவர்களை கொண்ட குழுவில் உறுப்பினராகவும் அந்த குழுவின் தலைவராகவும் பணியாற்றி அரசின் முக்கிய முடிவுகளில் பங்கெடுத்து மிகுந்த மனநிறைவு தருவதாக இருந்தது. மொத்தத்தில் மருத்துவராக கனவு கண்டு அது கிட்டாமல் வேளாண்மை படித்து தணிக்கையராக பணியாற்றி சுகாதாரத்துறை நிர்வாகிகளில் ஒருவராக பல வாய்ப்புகளை வழங்கிக் கொண்டே இருக்கிறது. டாக்டரா இருந்தா எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற கோவில்பட்டியில ஒரு ஆஸ்பத்திரி வச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திருப்பேன். ஆனா இந்திய அரசின் மருத்துவத்துறையின் மொத்த நிதியம் என் கையில் அது இருந்தது ஒரு காலத்துல. இது எப்படி இருக்கு? என் கையில நிதி இல்ல, நான் நிதி மேலாண்மை மட்டுமே செஞ்சேன். அதனால மாபெரும் கனவு கண்டால் வெற்றி கிடைக்கும்ங்கிறது என்னுடைய கருத்து. முடிவா என்ன சொல்றாருன்னா, திறமையும் தன்னம்பிக்கையும் கடின உழைப்பும் கொண்ட மாணவர்களுக்கு மாற்று கதவுகள் திறந்தே இருக்கின்றன. வாழ்க்கையில் வெற்றி பெற வாய்ப்புகளை தேடி போக வேண்டும், அல்லது கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளணும். திரைப்படங்கள்ல வர்ற மாதிரி ஒரு பாடலையும் 2 காட்சியிலையும் மாபெரும் வெற்றி கிடைக்காமல் போகலாம். ஆனால் என்னைக்குமே வெற்றி கிடைக்காது முடிவெட்ட முடியாது. சரியா? சரி, நம்ம அடுத்த உத்திக்கு போலாம். வெற்றிகள் முடிவில்லை, தோல்விகள் தொடர்வில்லை. இதுதான் அடுத்த உத்தி. அடுத்த திறமை வெற்றிகளின் தன்மையும் தோல்விகளின் தன்மையும் சரியா புரிஞ்சுக்கிறது. சக்சஸ் இஸ் நெவர் எண்டிங், ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல்னு டேல் கார்னேஜ்னு ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகமே எழுதுகிறார். நம்ம மொழியில சொல்லணும்னா வெற்றிகள் முடிவதில்லை, தோல்விகள் தொடர்வதில்லை. இதை சரியா புரிஞ்சுக்கணும். வெற்றி என்பதும் ஒற்றை நிகழ்வு அல்ல, அது மீண்டும் மீண்டும் நிகழக்கூடிய தொடர் செயல். எப்பொழுது நிகழும், எந்த விதத்தில் நிகழும் என்பதில் வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அது நிகழ்ந்தே தீரும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது மட்டுமே. அதுபோல் தோல்வி என்பது முற்றுப்புள்ளி அல்ல, அது ஒரு தொடர்ச்சியின் தொடக்கம். என்னை பொறுத்தவரை தோல்விகளின் கொண்டாட்டத்தில் தான் வெற்றி பாதை தொடங்குகிறது. ஏன்னா தோல்வியை கொண்டாடும் போதுதான் அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதை ஆய்வு செய்கிறோம். ஏன் தோல்வி அடைஞ்சோம்னு ஆய்வு செய்கிற அணுகுமுறை தான் முக்கியம். இதை கட்டாயம் செயல்படுத்த வேண்டும். என் நண்பர் செல்வம் அடிக்கடி சொல்வார், தோல்விகளை கொண்டாடும். எனக்கும் அதில் உடன்பாடு உண்டு. இங்கே என் அனுபவத்தை சொல்கிறேன். சிபிபாறை பள்ளியில 9ஆம் வகுப்பு படித்துட்டு இருக்கும்போது ஆங்கில பாடத்தில் ஃபெயில் ஆயிட்டேன். ஆனால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில்
நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றது ஒரு மனநிறைவை தருவதாக இருந்தது. பல வருடங்கள் கழித்து ஐக்கிய நாடுகள் சபையின் யூனிசெஃப் நிறுவனத்தை தணிக்கை செய்து எனது தணிக்கை அறிக்கை உள்ளிட்ட யூனிசெஃப் குறித்த முழு தணிக்கை அறிக்கை ஐக்கிய நாடுகள் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இங்க காமர்ஸ் மற்றும் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. நீங்க போக போக தெரிஞ்சுக்கீங்க. ஒரு புத்தகத்தை போகிற போக்கில் படிக்கிறதுக்கும் அதை ஆழமா படிச்சு ஆய்வு செய்யறதுக்கும் வேறுபாடு இருக்கு. ஆடிட்டுங்கிறது கணக்கை சரிபார்க்கிறது மட்டும் இல்லை, நிர்வாகம் எடுத்த முடிவுகளை சரிபார்க்கிறது. அது நிர்வாக குறிப்புகள் ஆழமா ஆய்வு செஞ்சாதான் செய்ய முடியும். அதுக்கு அந்த மொழி முக்கியம். இதை எதற்காக சொல்றேன்னா, ஆங்கில பாடத்தில் ஃபெயிலானதில் இருந்து இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தோட நிர்வாக முடிவுகளை ஆய்வு செய்து அதை அறிக்கையாக ஐக்கிய நாடுகள் சபையில சமர்ப்பிக்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் அப்படின்னா தோல்விகள் தொடர்வதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல வேளாண்மை கல்லூரியில பல பாடங்களில் தோல்வி அடைந்து மீண்டும் அரியர் எக்ஸாம் எழுதி வெற்றி பெற்றேன். ஆனா ஐசிஆர் ஜூனியர் ஃபெலோஷிப் தேர்வில் அகில இந்திய அளவில் 4வது இடம் பெற்று வெற்றி பெற்றேன். அதுல கிடைச்ச ஸ்காலர்ஷிப்பை வச்சு தான் எம்எஸ் டிகிரி படித்தேன். இந்த மாதிரி சிவில் சர்வீஸ் தேர்வில் 3 முறை தோல்வியடைந்து 4வது முறை தான் வெற்றி பெற்றேன். இன்னும் சொல்ல போனா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மற்றும் குரூப் 2 தேர்வில் கூட தோல்வியுற்றிருக்கு. ஆனால் இன்று தணிக்கை துறையில் நாட்டிற்கே முன்னோடி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தணிக்கை செய்யும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறேன். காலம் முழுக்க பல நிலைகளில் தோல்விகளை சந்தித்தே முன்னேறி இருக்கிறேன். முந்தைய தோல்விகளில் பெற்ற சறுக்கல்கள் வெற்றிக்கு தேவையான உழைப்பின் அளவையும் அதற்கான அணுகுமுறையும் தெளிவாக காட்டியிருந்தன. அந்த விதத்தில் தோல்விகளும் வெற்றிக்கான படிக்கட்டுகளாய் மாறின என்பதே சரி. தோல்விகளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க வெற்றி அடையவே இல்லையான்னு கேட்குறீங்களா? இன்றைக்கு உங்களோட பேச வாய்ப்பு கிடைச்சிருக்கே, அதுதான் என்னோட வெற்றி. என்னை பற்றிய அறிமுக உரையில் சொன்னாங்களே, அதுதான் என் வெற்றி. ஒரு சின்ன கிராமத்துல விளையாட்டுத்தனமா தெரிஞ்சுக்கிட்டு விவசாய வேலையும் தீப்பெட்டி ஆபீஸ் வேலையும் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சனா இன்றைக்கு உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் எனக்கு கிடைத்த வெற்றிகள். நீங்க கூட நினைக்கலாம், என்ன சார் சொல்றீங்க, நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இதுல வெற்றிகள் எங்க தொடருதுன்னு கேட்கலாம். வெற்றிங்கிறது நினைச்சதெல்லாம் நடக்கிறது இல்லை, உங்களை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போறதுதான் வெற்றி. புரிஞ்சுதா? உங்களுக்கு சொல்ல விரும்பும் செய்தி என்னன்னா, தோல்விகளும் வெற்றிகளும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. தோல்விகள் தொடர்வதில்லை, வெற்றிகள் முடிவதில்லை. சரி, நம்ம அடுத்ததுக்கு போலாம். ஒரு நிமிடம். எனக்கு ட்ரை மவுத் ப்ராப்ளம் இருக்கு, அதனால அடுத்த உத்தின்னு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இனிக்கும் காயும் புளிக்கும் பழமும். 3வது உத்தியின் மைய கருத்து புளிக்கும் பழத்தை விட இனிக்கும் காய் மேலானது அப்படிங்கிறது. சமீப காலத்துல நீட் தேர்விற்கான சர்ச்சை குறித்தும் சில மாணவர்களின் தற்கொலை குறித்தும் உங்க எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது போன்ற விபரீத முடிவுகளை தவிர்க்கணும்னா தோல்வியை தாங்குகிற மன வலிமையையும் அதை கடந்து போகிற வழிமுறையையும் கற்றுத்தரும் வாழ்க்கை அணுகுமுறை தான் இனிக்கும் காயும் புளிக்கும் பழமும். வாழ்க்கை பயணத்தில் வாழ்க்கை அழகானது, அதை ரசிக்க வேண்டும் என்பதை மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். அழகான வாழ்க்கையை ரசிக்க கற்றுக்கொள்வதோடு அளவைக்கும் வாழ்க்கையை அணுகுமுறை பற்றியும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில் அளவேண்டிய சூழல்கள் நிறையவே உண்டு. மனிதர்களின் இழப்பை, அதாவது மரணத்தை ஒரு நாள் அழுகையோடு கடந்து போகும் நாம் கனவுகளின் மரணத்தை கடந்து போகும் பக்குவத்தை பெறுவதில்லை. இதில் பலவீனமாக இருப்பவர்கள் தான் விபரீதமான முடிவை எடுக்கிறார்கள். அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். எல்லாத்துக்கும் காரணம் வெற்றி தோல்வியை குறித்த நமது மனநிலை. அது சரியா புரிஞ்சுக்கணும். வெற்றி என்பது மனதிற்கு இதமான செயலை செய்யும் உணர்வு நிலை. அது ஒரு வகையான மகிழ்வான உந்துதலான மனநிலை.
அது எந்த வகையில் வேண்டுமானாலும் வரலாம். 2 பேர் ஒரே மாதிரியான வேலை செஞ்சா இருவருக்கும் வெற்றி ஒன்றாக இருப்பதில்லை. அதுபோல தோல்வியின் மனநிலையும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும். தோல்வியடைந்தவுடன் இருக்கும் மனநிலை தொடர்ந்து இருப்பதில்லை. மனநிலை மாறிக்கொண்டே இருக்கையில் சமூகம் தரும் வெற்றிக்கான வரையறையை அப்படியே ஏற்க தேவையில்லை. ஆகவே வெற்றி தோல்விக்கான வரையறையை நாமே நிர்ணயிக்க வேண்டும். தோல்வி என்பது தவிர்க்க முடியாதது. அதனை நாம் ஒவ்வொருவரும் சந்தித்தே ஆக வேண்டும். ஆனால் அவற்றை சந்தித்து விட்டு கடந்து செல்லும் பக்குவத்தை நாம் பெரும்பாலும் உணர்வதில்லை. ஆனால் அது மிக எளிது. அந்த எளிய சூட்சுமத்தை தான் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் அணுகுமுறை என்ன அப்படின்னு சொன்னா, சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்ற மனநிலை. திராட்சை தோட்டத்துல எட்டாத பழத்தை பார்த்து நரி சொன்ன கதை தான். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது ஏமாற்றத்தை குறிக்கும் நிலை அல்ல. அது கிட்டாதெனின் சட்டென மர என்ற மனநிலையை குறிப்பது. கிட்டாத பழம் புளித்தால் என்ன, இனித்தால் என்ன, நம்மை பொறுத்தவரை அது புளிக்கும் பழம், அவ்வளவே. அப்போதுதான் அந்த இழப்பை கடந்து போகும் அடுத்த நிலைக்கு போக முடியும். இரண்டாவது அணுகுமுறை என்னன்னு பார்த்தோம்னா, இருப்பதை விட்டுட்டு பறப்பதை பிடிக்க நினைப்பது. இது வழக்கமா சொல்லுவாங்க, தோல்வியா கருதுவதை பிடித்து ஏன் தொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நம்ம கிட்ட 2 கை இருக்கு, அதை வச்சு எதையாவது பிடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத விட்டா தானே வேற ஒண்ணு பிடிக்க முடியும். இருக்கிறத விட்டா தானே பறக்கிறத பிடிக்க முடியும். அதுதான் எல்லோரும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம மலையிலிருந்து சரிந்து விழுந்தால் வானத்தில் ஏறும் வாய்ப்புகள் 1000 இங்குண்டு. நடப்பதற்கு தடை என்றால் பறப்பதற்கு 100 வாய்ப்புகள் உண்டு. அடுத்த வாய்ப்பை தேடி போய்கிட்டே இருக்கணும். அடுத்து மூன்றாவது அணுகுமுறை என்னன்னு பார்த்தோம்னா, தோல்வியை தோற்கடிக்கும் வழிமுறை. ஒரு திரைப்பட நடிகர் வடிவேலுவின் நகைக்கை காட்சி வரும். அதை வச்சு இதை சரியா புரிஞ்சுக்கலாம். 2 பேர் செத்து விளையாடுவது போன்ற நகைச்சுவை காட்சியை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. செத்து விளையாடுவோமா அப்படின்னு ஒரு நடிகர் கேட்க, இது என்னடா விளையாட்டு என்று அழுது கொண்டே நடிகர் வடிவேலு சொல்லுவார் இல்ல, அந்த காட்சி தான். திரைப்படத்துல அந்த காட்சி வேணும்னா காமெடிக்காக வைத்திருக்கலாம். ஆனால் அதில் தான் தோல்வியை தாங்கும் 3வது அணுகுமுறை அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஒரு மனிதன் தோல்வியடையும் போதெல்லாம் சாக வேண்டும் என்றால் தினம் தினம் செத்து போக வேண்டும். செத்து விளையாட வேண்டும் என்கிறதான் சூழலாக இருக்கும். செத்து விட்டால் எப்படி விளையாடுவது? மாறாக தினம் தினம் நிகழும் நிகழ்வுகளில் ஏற்படும் தோல்விகளை உள்வாங்கி ஏற்றுக்கொண்டு தோல்விகளை கொண்டாட பழகி கொள்ள வேண்டும். தோல்வி வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதது. தற்கொலை செய்து கொள்வதை தவிர தோற்று போய் விளையாடுவது சற்று மேலானது என்னோட கருத்து. அப்போது தோற்று பழகிவிட்டால் தோல்வியை தோற்கடித்து விடலாம். இதன் உண்மையான பொருள் தோல்வியை சாதாரண நிகழ்வாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சில அரசியல் தலைவர்கள் வெற்றிகரமான தோல்வின்னு பேசுறதை கேட்டிருப்பீங்க. இதுதான் வெற்றிகரமான தோல்வியின் உண்மையான பொருள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆகவே தோல்வியை நினைத்து துவண்டு விடாமல் இருக்க ஒரே வழி, சீச்சி இந்த பழம் புளிக்கும் பழத்தை விட இனிக்கும் காய் சிறந்தது அப்படின்னு நினைச்சுக்கிறது. அடுத்த வாழ்க்கை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா, நாளும் தெரிந்து கொள், நால்வரை புறக்கணி, அதனுடைய அடிப்படை. இந்த திறன் நம்மை பற்றி நன்கு புரிந்து கொள்வது, நம்மை அறியாதவர்களை புறக்கணிப்பது என்பதை பற்றி பேசுறோம். நாளும் தெரிந்து கொள் என்பது உலக விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்வது அல்ல. அது தன்னறிதலின் ஒரு முறை, அதாவது செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்மை பற்றி நாமே முழுமையாக அறிந்து கொள்ளும் வழிமுறை. அது தன்னை பற்றிய 4 விஷயங்கள் என்ன என்பதை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சின்ன மேட்ரிக்ஸ். நம்மை பற்றி நமக்கு தெரிந்தது, நமக்கு தெரியாதது என்று 2 பக்கங்கள், 2 பாகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்மை பற்றி மற்றவங்களுக்கு தெரிந்தது, மற்றவங்களுக்கு தெரியாததுன்னு 2 பிரிவா வச்சுக்கலாம். இந்த 4 விஷயத்தையும் ஒரு அட்டவணையில போட்டா நம்மை பற்றி 4 விதமான நிலைகள் கிடைக்கும். இதை முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தன்னாய்வு, செல்ஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை செஞ்சு முடிச்சா நம்மை பத்தி முழுசா நமக்கு தெரிய வரும். அது தன்னறிதல், அதாவது செல்ஃப் ரியலைசேஷன். திரும்ப சொல்றேன், இந்த 4 நிலைகளை பத்தி நாம இப்ப பேசலாம். இது கொஞ்சம் சிக்கலானதுதான், புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. முடிவுல வேணா திருப்பி பேசலாம்.
முதல் நிலை ஒன்று, நம்மை பற்றி நமக்கும் மற்றவர்களுக்கும் தெரிந்த பொதுவான விஷயங்கள், அதாவது நம்மை பற்றி அனைவருக்கும் தெரிந்த விஷயங்கள். இது வெளிப்படையான ஒன்று, இது திறந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, நம்மை பற்றி நமக்கு தெரிந்தது மற்றவர்களுக்கு தெரியாதது. இது நம்முடைய திறமைகளாகவும் இருக்கலாம், அல்லது செய்த தவறுகளை திட்டமிட்டு மறைத்ததாகவும் இருக்கலாம். இது மறைந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, மூடிய நிலை. இது நம்முள் மூடி கிடக்கும் திறமைகளை மற்றும் குறைகளை அறிந்து கொள்ள உதவும். அதாவது நம்மை பற்றி நமக்கு தெரியாமல் மற்றவர்களுக்கு மட்டும் தெரிந்த விஷயங்கள். இது நிறைகளாக இருக்கையில் அவற்றை நன்கு பயன்படுத்தி கொண்டு மேன்மை அடைய முடியும். குறைகளாக இருக்கையில் அவற்றை சரி செய்து கொள்ள முடியும். அடுத்த நிலை, நம்மை பற்றி நமக்கு தெரியாமல் மற்றவர்களுக்கும் தெரியாமல் ஆழ் மனதில் அவிழ்ந்து கிடப்பவை. இவற்றை பற்றி அறிந்து கொள்வது அவசியம் அல்ல. இது ஒரு இரண்ட நிலை. அப்படி ஒரு நிலையில் இருக்கிறதே என்பதே புரிந்து கொண்டாலே போதுமானது. இந்த 4 வகை நிலைகளையும் முழுமையாக அறியும் போது தன்னறிதல் முற்று பெறுகிறது. தன்னறிதல் நிலைகளுள் திறந்த நிலை பற்றியும் இருந்த நிலை பற்றியும் நாம் அதிகம் கவலை கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் ஒன்று எல்லோருக்கும் தெரிந்தது, மற்றொன்று யாருக்கும் தெரியாதது. மற்ற 2 நிலைகள் மூடிய நிலை அறிந்து கொள்வதன் மூலம், மறைத்த நிலையின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்வதன் மூலமும் ஒருவன் தன்னை நன்கு அறிந்து தன் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும். தன்னை பற்றிய சரியான புரிதல் இல்லாததனால் சூழ்நிலையையும் மற்றவர்களையும் சரியாக புரிந்து கொண்டு திடமான முடிவுகளை எட்ட முடியாது. அடுத்து, சமூக அழுத்தம் தரும், அதாவது சோசியல் பிரஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோசியல் பிரஷர் தரும் 4 வரை புறக்கணிக்க வேண்டும். இந்த 4 வரை முடிகிறது நாம் உற்றார் உறவினர் நண்பர்கள் என யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. யார் அந்த 4 என ஆழமாக எண்ணி பார்த்தால் புரியும். சமூகத்தில் 4 பேர் 4 விதமாக பேசுவார்கள் என்பார்களே, யார் இந்த 4 பேர் அப்படின்னு எண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் யாரா இருப்பாங்கன்னா, நமக்காக உழைக்காதவர்கள், நம் உழைப்பை அறியாதவர்கள், நம் உழைப்பை அறிந்தும் விமர்சிப்பவர்கள், நம் மதிப்பை உணராதவர்கள். இது போன்ற 4 பேர் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் பேசுவதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நம்மை விமர்சிக்கும் அளவுக்கு அவர்கள் தகுதியுடையவர்கள் தானா என எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களுக்காக நம்மை நாமே ஏன் அழுத்திக் கொள்ள வேண்டும் என சிந்திக்க வேண்டும். ஆகவே இதன் மூலம் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, நம்மை பற்றி நாளும் தெரிந்து கொண்டு நம்மை ஏற்காத 4 வரை புறக்கணித்தால் வாழ்க்கையின் மேன்மையை நோக்கி பயணிப்பதற்கு சரியாக இருக்கும். அடுத்து, மையத்துள் வாழ்வாங்கு வாழ், இதுதான் தலைப்பு. இந்த உத்தி என்ன அப்படின்னா, தன் முழுமையாக்கம் பற்றியது. நாம் நம் திறமையை எல்லாம் முழுமையாக பயன்படுத்தி இருக்கிறோமா என்று எண்ணி பாருங்கள். ஆபிரகாம் மாஸ்லோ என்ற அறிஞர் நீட் ஹியரார்கி என்ற ஆளுமை குறித்த கோட்பாட்டை அறிமுகம் செய்தார். அதில் மனிதன் தேவைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி முக்கோணமாக அமைத்து அந்த தேவைகளின் அடிப்படையில் மனிதர்களின் ஆளுமை குறித்து விளக்கினார். ஒவ்வொரு மனிதனும் தன் தேவைகளின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள். உணவு, உறைவிடம் போன்ற அடிப்படை தேவைகளை நிறைவேற்றியவுடன் அடுத்த உயர்ந்த நிலை தேவைகளை தேடி போகிறார்கள் என்ற கருத்தியலை மாஸ்லோ முன்வைத்தார். இந்த அடுக்கு நிலை முக்கோணத்தில் தேவைகளின் உச்சத்தில் இருப்பதுதான் தன் முழுமையாக்கம். தன் முழுமையாக்கத்தை எட்டிய மனிதன் தனது தேவைகளையும் விருப்பங்களையும் முழுமையாக எட்டியராகவே இருக்கிறார். சரி, தன் முழுமையாக்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்கலாம். தன் முழுமையாக்கம் என்பது ஒருவன் தன் ஆற்றலை முழுமையாக்கி அதனை முழுமையாக பயன்படுத்தி அதன் வாழ்க்கை முறையை போற்றி பேரின்ப நிலையை எட்டுவதுதான் தன் முழுமையாக்கம். தன் முழுமையாக்கம் பற்றி ஓரிரு வார்த்தைகளை கொண்டு கதமமாக தொடுப்பது என்றால், இயல்பாய் இருக்கிறதுன்னு சொல்றது, இன்பமாய் இருப்பது, வாழ்க்கையை ஆராதிப்பது, அரவணைப்பது, அன்பு செலுத்துவது, இப்படி பல மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். கடைசியா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தற்சார்புடன் இருப்பது, நம்மளை பற்றி நம்மளே எல்லாத்தையும் பார்த்துக்கிறது அப்படிங்கிறதுடைய ஒரு அடிப்படையில் அமையும். தன் திறமைய முழுமையாக பயன்படுத்த எல்லாராலும் முடிவதில்லை, வாய்ப்புகளும் கிடைக்கிறது இல்லை. அதனால அதனை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு தூரம் பயணிக்கிறோமோ அவ்வளவு தூரம் தன் முழுமையாக்கில் வெற்றி அடையலாம். இந்த பயணத்திற்கு அடிப்படையாக இருப்பது முதல்ல தன்னறிதல், செல்ஃப் ரியலைசேஷன்.
தன்னறிதல் சரியாக அமையும் போதே தன் முழுமையாக்கம் தொடங்குகிறது. தன்னிடம் உள்ள திறமைகளையும் ஆற்றலை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். அவற்றை மேம்படுத்த தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவற்றை முழுமையாக பயன்படுத்த முயன்று கொண்டே இருக்க வேண்டும். தன்னால் முடிந்த உச்சநிலையை அடைவதுதான் தன் முழுமையாக்கம். அதை அடைந்து விட்டால் அதற்கு மேல் மனிதனால் செய்வதற்கு ஒன்றுமில்லை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்புறம் தோன்றின் புகழோடு தோன்றுக, அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற திருக்குறள்களை படிச்சிருப்பீங்க. தன்முழுமையாக்கம் பெற்றவர்கள் யாவரும் இந்த குறள்களுக்கு இலக்கணமானவர்களே. சரி, இதெல்லாம் வேணாம், இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, இருந்துட்டு போயிடலாம் தான். அப்படி இருந்தா உண்மையிலேயே நாம் இருக்கிறது தெரியாமலேயே போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு தயாரா? சோ ஆகவே தன்முழுமையாக்கம் நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்த லைஃப் ஸ்கில் அப்படின்னு பார்த்தோம்னா இலக்கின் இலக்கணம், இதயம் இனிக்கும் இலக்கு. இது 6வது உத்தி. நாம் தேடி போகும் இலக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றியது. நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்வது, அதை பத்தி பார்க்கலாம். ஒருவரின் ஆசை, தேவை, விருப்பம் என்பவற்றை கடந்து வாழ்க்கை பாதையை மாற்றவல்ல நிகழ்வை, செயலை மட்டுமே இலக்காக கருத வேண்டும். மன மகிழ்ச்சிக்காக செய்யும் எல்லாவற்றையும் இலக்காக கருத முடியாது. ஆசைகளும் தேவைகளும் அவ்வப்போது வந்து போகும், நொடிப்பொழுதில் நொடித்து போகும். விருப்பமும் அப்படிப்பட்டதுதான், அது ஒரு உணர்ச்சி, அவ்வளவே. விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த ஒரு சொல்லும் வீணானது அப்படின்னு சொல்லி சேகுவாரா சொல்வார். அதே போல வாழ்க்கையின் முக்கிய விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த ஒரு செயலும், குறிக்கோளும், நோக்கமும் இலக்கு என்பதற்கு தகுதி பெறாது. வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்க வல்ல இலக்கின் இலக்கணம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது இலக்கை நிர்ணயிக்க வழிகாட்டியாகவும் கருவாகவும் அமையும். வாழ்க்கையின் நேர்மறையாக அணுகுவதற்கு சரியான இலக்குகளை நிர்ணயிக்க வேண்டும். இலக்கின் இலக்கணம் எப்படி இருக்க வேண்டும் என பார்க்கலாம். அது பற்றிய 4 அடிப்படை தகவல்களை புரிந்து கொள்ள வேண்டும். முயற்சியின் மூலமாகவும் உழைப்பின் மூலமாகவும் மட்டுமே எட்டும் வகையில் இருக்க வேண்டும். கைக்கு எட்டும் உயரத்தில் இருப்பதல்ல இலக்கு, கைக்கு எட்டாத உயரத்தில் இருப்பதே இலக்கு. எட்டி பறிப்பதல்ல வெற்றி கனி, ஏறி பறிப்பதுதான் வெற்றி கனி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய நிலையில் இருந்து மேம்பட்ட நிலைக்கு அழைத்து செல்வதற்காக இருக்க வேண்டும். இயல்பாக நிகழும் மேம்பாடு அல்ல இலக்கு. தானாக புறக்காரணிகளால், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால நிகழும் போது மேம்பாடு அல்லது. திட்டமிட்டு தேடி சென்று பெறும் மேம்பாடு உழைப்பினால் அடையக்கூடிய விரும்பும் மேம்பாடாக இருக்க வேண்டும். 3வதா சொல்லணும்னா, தனக்கும் தன்னை சார்ந்தோருக்கும் நன்மை அளிப்பதாகவும் யாருக்கும் தீங்கிழைக்காமல் எட்டும் வகையிலும் இருக்க வேண்டும். அது அறம் சார்ந்த எண்ணம், அதனை வெளிப்படுத்தும் செயல். அந்த ஒவ்வொருவரும் தீங்கிழைக்கும் செயலை ஒருவரின் இலக்காக ஏற்க முடியாது. இலக்கு என்பது முடிவல்ல, அது ஒரு தொடர். இலக்கை எட்டியவுடன் இலக்கை வாழ்க்கை முடிவதில்லை, அது வாழ்வு முழுமையும் தொடரும் தொடர்ச்சி. ஒரு இலக்கை எட்டியவுடன் அடுத்த இலக்கை நோக்கிய பயணத்தை தொடங்கி வைப்பதாக அது இருக்க வேண்டும். நம் வாழ்வின் இலக்கு என்ன என்பதை சரியாக நிர்ணயிக்க வேண்டும். என்னுடைய வாழ்விலும் இலக்கு என்னன்னு தெரியாம இருந்த காலம் உண்டு. கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த சில நாட்கள்ல ஒரு பேராசிரியர் மாணவர்களிடம் தங்கள் வாழ்க்கை லட்சியம் குறித்து கேட்டார். சிலர் ப்ரொஃபஸர் ஆகணும்னாங்க, சிலர் IAS அதிகாரி ஆகணும்னாங்க. என்கிட்ட கேட்ட போது தெரியாது, எதிர்காலம் தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொன்னேன். அந்த பதில கேட்டு அவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. கடுமையா திட்டினார். அதற்கு பின்னர் பார்க்கும் போதெல்லாம் திட்டினார். அதுக்கப்புறம் அவர் இருக்கிற பக்கம் நான் போறதே இல்லை. ஆனா பின்னர் ஒரு தனியார் நிறுவனத்தில்
வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய இலக்கு என்னன்னு எனக்கே புரிஞ்சது. எம்எஸ்சி டிகிரி முடிச்சவுடன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை கிடைச்சது. நல்ல நிறுவனம், நல்ல சம்பளம். அந்த நிறுவனத்துல வேலை பார்த்ததுக்காகவே நான் எங்க ஊர்ல பாப்புலர் ஆயிட்டேன். ஏன்னா அந்த நிறுவனம் எங்கள் ஊர் விவசாயிகளிடம் மிக மிக பிரபலம். அதனால கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த வேலையில் எனக்கு ஈடுபாடு இல்லை அப்படின்னு. வேலை பிடிக்கல. எனக்கு தெரிந்த விவசாயத்திற்கும் நான் படித்த படிப்பிற்கும் உடன்பாடு இல்லாமல் ஒரு தனியார் நிறுவன நலனிற்காக மட்டும் வேலை செய்வதாக ஒரு உணர்வு ஏற்பட்டது. அது ஒரு குற்ற உணர்ச்சி. ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் தாங்க முடியாது அப்படின்னு தோண உடனே வேலையை ரிசைன் பண்ணிடலாம்னு முடிவு செஞ்சேன். அப்போதுதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய இலக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு. இங்கதான் இதயம் இனிக்கும் இலக்கு என்னன்னு புரிஞ்சுக்கணும். மனசுக்கு பிடிச்ச இலக்கை தேர்ந்தெடுக்கிறது, உதாரணமா சொல்லணும்னா படிப்பு விஷயத்தை எடுத்துக்கும். மனசுக்கு பிடிச்ச படிப்புல சேர்ந்தா முழு ஈடுபாட்டோட படிக்கலாம். அது சார்ந்த தொழில வேலை செய்யும் போது முழு ஈடுபாட்டோட செய்யலாம். அதுல வெற்றி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். வாய்ப்புகள் நல்லா இருக்குங்கிறதுக்காக மனசுக்கு பிடிக்காத படிப்புல சேர்ந்தா வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் குறையும். வெற்றி அடைஞ்சா மட்டும் போதுமா? வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கணும் இல்லையா? அதே சமயம் இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும், இலக்கு ஒண்ணுதான் இருக்கணும்னு இல்லை. அதே சமயம் இலக்கு அதிகமா இருந்தா, குறிப்பா சொல்லணும்னா 3க்கு மேல இருந்தா சமாளிக்க முடியாது. சரி, தமிழ்ல இலக்கணமும் இங்கிலீஷ் கிராமரும் எங்களுக்கும் கசக்கும். நீங்க என்னடான்னா இலக்குக்கே இலக்கணம் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க சொல்றது புரியுது. அப்படி தமிழ் இலக்கணமும் இங்கிலீஷ் கிராமரும் உங்களுக்கு மார்க்குக்கு மட்டும்தான் உதவி செய்யும். இந்த இலக்கின் இலக்கணம் உங்கள் வெற்றிக்கான மார்க்கத்தையே கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சரியா? இனிக்கும் இலக்கையும் இலக்கணத்திற்கு உட்பட்ட இலக்கையும் நிர்ணயிப்பது உங்கள் பொறுப்பு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, அடுத்த உத்தியை பார்க்கலாம். நெருப்பாற்றலுடனும் தென்றலுடனும் பயணம் செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்கேன். இது உங்க இலக்கை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அப்புறம் அதை அடைவதற்கான பாதை குறித்த விஷயம். சரியான பாதையை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இலக்கை நோக்கிய பயணத்தில் நெருப்பாற்றில் நடப்பதற்கு, அதாவது கடினமான சூழல்களை எதிர்கொள்ள தயாராகிவிட்டால் இலக்கை நோக்கிய பயணம் இலகுவானதாகிவிடும். விளையாட்டு போட்டிகள்ல ஒரு மிகச்சிறந்த அணியை எதிர்கொள்ள பழகிவிட்டால் அவற்றை விட திறன் குறைந்த அணிகளை இலகுவாக வென்று விடலாம் என்பது போல இலக்கை நோக்கிய மற்ற பாதைகள் எல்லாம் எளிதாகிவிடும். இலக்கை நோக்கிய பயணத்தில் வெற்றி அடைவதற்கு சராசரியான திறமைகளும் தகுதிகளும் முயற்சிகளும் போதுமானதன்று. தகுதிகளையும் திறமைகளையும் முயற்சியின் அடிப்படையில் எட்ட முடியும். அந்த முயற்சி உச்சநிலையில் இருக்க வேண்டும். அந்த உச்சநிலை முயற்சி தான் நெருப்பாற்றில் நடக்கும் பயிற்சி. என்னுடைய வாழ்க்கையில் இந்த நெருப்பாற்று பயணத்தை அணுகும் முறை பற்றி கடினமாகும் பல தோல்விகளுக்கும் பின்னரே கற்றுக்கொண்டேன். அதாவது ஒரு வேலைக்கு தயாராகிவிட்டால் முழுமையாக தயாராகிவிட வேண்டும். ஓரளவு தயாராகி இருக்கிறேன் என்று சொல்வது ஏற்புடையது என்று. இலக்கை நோக்கிய பயணத்தில் இது மிக முக்கியம். குறிப்பா ஒரு நிகழ்வை கூற வேண்டுமெனில் சிவில் சர்வீசஸ் தேர்விற்கு தயாரான முறையை கூற வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த தேர்வு இன்டர்வியூன்னு 3 கட்டங்களாக நிகழும். நான் 2 முறை பிரிலிமினரி தேர்விலேயே தோல்வி அடைந்தவுடன் அடுத்த முறை தேர்விற்கு தயாராகும் போது, அதாவது 3வது முறை, நேரடியாக முதன்மை தேர்விற்கு தயாராவது போல் தயாராகிவிட்டேன். ஏன்னா பிரிலிமினரி எக்ஸாம் ரிசல்ட் வந்தவுடன் மெயின் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண டைம் கிடைக்காது. ஆகவே முதல்லயே பிரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு மெயின் எக்ஸாமுக்கு தயாராகிட்டேன். அதனால பிரிலிம்ஸ் பாஸ் பண்ண வருஷத்திலேயே மெயின் எக்ஸாமும் பாஸ் பண்ணி நேர்முக தேர்வுக்கு போனேன். அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் இன்டர்வியூ முடிச்சுட்டு தேர்வு முடிவுகள் வந்த 4ஆம் நாளே அடுத்த பிரிலிமினரி எக்ஸாம் இருக்கும். அதுக்கு தயாராகணும். ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டா அதை தாங்கி கொண்டு அடுத்த 4 நாட்களில் அடுத்த போட்டிக்கு தயாராகிறது சுலபம் அல்ல. தோல்வியையும் கடந்து அடுத்த போட்டியில ஓட ஆரம்பிச்சிடும். அப்படி பண்ணணும்னா நெருப்பாற்றில் நீந்துற பயிற்சி இருக்க வேண்டும். அது உச்சபட்ச தோல்விக்கும் தடங்களுக்கும் தயாராகிவிட்டால்
மற்ற சிக்கல்களையும் சவால்களையும் சுலபமாக கடந்து விடலாம். அதுக்காக எப்பவுமே நெருப்பாட்டுடனேயே விளையாடிட்டே இருக்க முடியுமா? ஜாலியா காலேஜ் போலான்னு வந்தா இவர் நெருப்பாத்துல இறங்க சொல்றாரு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. வாழ்க்கையில் தென்றலில் தவழ்வதற்கும் மலர் கோயிலில் குளிப்பதற்கும் தேன் சுனை நீரை சுவைப்பதற்கும் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். நெருப்பாட்டில் நடப்பது ஆபத்தோடு நடப்பது. அதை எப்போதாவது செய்யலாம். எப்போதுமே பின்பற்றுவதற்கு இனிமையான வேறு ஒரு பயண திட்டம். அதுதான் தென்றலோடு மெல்லிசை பயணம் அப்படின்னு சொல்றது. வெற்றியை நோக்கிய பயணம் கரும்பு சாப்பிடுவது போல இனிப்பான அனுபவமாக இருக்க வேண்டும். ஆனா அது எளிதாக கிடைத்து விடாது. அதற்கும் உழைக்க வேண்டும். நாம எப்படி கரும்பு சாப்பிடுவோம்? முழு கரும்பையும் அப்படியே கையில் எடுத்து சாப்பிட முடியாது இல்லையா? சிறு துண்டுகளாக வெட்ட வேண்டும். அதன் சோகையை பிரித்து வெட்டி எடுத்து விட வேண்டும். அது கையை கிழிக்கும் ஆபத்தும் உண்டு. அப்புறம் கரும்பின் வெளித்தோலை உரிக்க வேண்டும். கணுப்பகுதியை உரிப்பதும் கடிப்பதும் மிகவும் கடினம். நோய் தாக்கி நிறம் மாறாத கரும்பை கடித்து மென்று அதன் சாறை விழுங்கிவிட்டு சக்கையை துப்ப வேண்டும். அப்போதுதான் கரும்பின் சுவையை, அதன் இனிப்பை சுவைக்க முடியும். கூடுதல் சுவை வேணும் அப்படின்னா அடிக்கரும்ப இல்ல வேர்க்கரும்பை கடிக்கணும். அதுக்கு கூடுதல் முயற்சி வேண்டும். அதோடு முடிவதில்லை. கரும்பை சுவைத்த பின் அதன் கழிவுகளை, சக்கையை அகற்ற வேண்டும். அதற்கும் ஒரு முயற்சி தேவைப்படுது. ஒரு எளிய கரும்பை இனிமையாக சுவைக்க இவ்வளவு முயற்சி எடுக்கணும்னா கடினமான இலக்கிய நோக்கிய பயணத்தில் எவ்வளவு முயற்சி எடுக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி நோக்கிய பயணத்திற்கான முதல் முன்னெடுப்பே கரும்பை சுவைக்க தயாராவதுதான். உழைப்பின் தேவையை உணர்ந்து கொள்வதோடு கரும்பின் இனிப்பை சுவைக்க ஆயத்தமாவதுதான் முதல் முயற்சி. சுருக்கமாக சொல்வதென்றால், எப்போது நெருப்பாற்றில் பயணம் செய்ய வேண்டும், எப்போது தென்றலோடு மெல்லிசையின் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிந்திருப்பது. அடுத்து தோல்வி பயமும் துச்சமென நினைத்தலும். இந்த முக்கியமான அணுகுமுறை தோல்வி பயத்தை துறப்பதும் வெற்றி மமதையை, அதாவது வெற்றி ஆணவத்தை துச்சமென நினைத்தலும். இந்த ரெண்டும் தவிர்க்கும். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். இந்த தோல்வி பயத்துல முயற்சி செய்யாமலேயே விட்டுருவோம். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் த பிகெஸ்ட் எனிமி. இதை சந்திக்காதவர்கள் யாரும் கிடையாது. ஆல் த டால் லீடர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், ஃப்ரம் மகாத்மா காந்தி டு மார்ட்டின் லூதர் கிங், சர்ச்சில் இருந்து ஹிட்லர் வரைக்கும் இவங்க எல்லாருமே சந்திச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சர்ச்சிலுக்கும் ஹிட்லருக்கும் இரண்டாம் உலக போர்ல போர் நடந்துகிட்டு இருக்கும் போதே இந்த பிரச்சனை இருந்தது. அவர்கள் இந்த தோல்வி பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமலே போர்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல தோல்வியை கொண்டாட வேண்டும். ஓரிரு முறை தோல்வியை கொண்டாடி பழகிவிட்டால் அது தோல்வி பயம் போய்விடும். தோல்வி என கருதும் நிகழ்வுகளும் வெற்றி என ஒரு நாள் மாறும் அப்படின்னு நம்பணும். அதற்கு நம் வாழ்க்கையே சான்று. நான் முதல்ல நடக்க பழகிய போது முதல் 8 எடுத்து வைத்தவுடன் நடக்கவும் ஓடவும் பழகிட்டோமா? முதல் வார்த்தை பேசியவுடன் மேடையில் பேசவும் பாடலை முணுமுணுக்கவும் தயாராகிட்டோமா? நன்கு நடக்க தொடங்கிய பின்னும் வழுக்கி விழுவதில்லையா? அதே மாதிரி நன்கு பேச தொடங்கிய பின்னும் உளறுவதில்லையா? நம் முற்கால அனுபவத்திலிருந்து நாம் பாடம் கற்கவில்லையே. நம்மை நாமே பல முறை வெற்றி கொண்ட அனுபவம் இருக்கும் போது ஒரு தோல்வியை கண்டு ஏன் பயம் கொள்ள வேண்டும்? இதைத்தான் துன்பம் வரும் வேளையிலும் சிரிங்கன்னு சொன்னாங்க. தோல்வியை கொண்டாடணும்னு சொன்னா வெற்றியை என்ன செய்யணும்னு நீங்க கேட்கறது புரியுது. அதையும் கொண்டாடுங்க, ஆனா அடக்கி வாசிங்க. வெற்றி கழிப்பு வெறும் 2-3 நாட்கள் மட்டுமே. ஆனால் அதனால் உண்டாகும் மமதை, அதாவது ஆணவம், அது ஆயுள் முழுவதும் வரும்.
அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த மமதையை ஒழிப்பதில் அதிக கவனம் செலுத்தலைன்னா அந்த மமதை தான் ஒருவனுடைய வீழ்ச்சியின் தொடக்கம். ஆணவத்தால் அழிஞ்சவங்க பட்டியல் வரலாறு முழுக்க இருந்துகிட்டே இருக்கு. டுகெதர் வி கேன் டூ அப்படின்னு சொல்றதுக்கும் ஐ கேன் டூ அப்படின்னு சொல்றதுக்கும் ஐ அலோன் கேன் டூ அப்படின்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். நீங்க என்ன அதை செய் இதை செய்யு சொல்லிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கும் ஃபேஸ்புக்கும் பாக்குறதுக்கே நேரம் பத்தல நினைக்கிறீங்களா? இந்த வாட்ஸ்அப்புக்கும் ஃபேஸ்புக்கும் மாயான சமூகத்துல இருக்கு. அதுல வாழ்ந்தீங்கன்னா நிஜமான சமூகத்துல வாழ்ற திறனை இழந்துருவீங்க. கவனம் தேவை. இது ஒரு சீனியரா என்னோட அட்வைஸ். ஆகவே தோல்வி பயத்தை துறப்பதும் வெற்றி மமதையை துச்சமென நினைத்தலும் வாழ்க்கையை பாசிட்டிவாக பார்க்கிறதுக்கான வழிமுறை. அடுத்த திறன் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் கொடுத்த தலைப்பு வேர்களை பலப்படுத்துங்கள், கிளைகளை செதுக்குங்கள் அப்படின்னு. இந்த உத்தி நம்மை நாமே தொடர்ந்து மேம்படுத்திக்கிட்டே இருக்கிறது. அது எப்படின்னு பேசலாம். ஆழமான ஆணிவேர்களை கொண்ட அரச மரத்தாலும் பலமான பக்க வேர்களை கொண்ட ஆலமரத்தாலும் தொடர்ந்து விரிந்து நிலைத்து நிற்க உள்ள கிளையை தர முடியும். அது போலத்தான் நம்முடைய வேர்களை பலப்படுத்த வேண்டும். நம்முடைய திறமைகளை, சிறப்பு திறன்கள், நம்முடைய அறிவு, நம்முடைய எண்ணங்கள், இவற்றைத்தான் சொல்கிறேன். நம் திறமைகளையும் எண்ணங்களையும் அறிவையும் பலப்படுத்தாமல் வாழ்க்கையை வெற்றி கொள்ள முடியாது. அவற்றை அறிந்து கொள்வதன் மூலம் முதல் ஸ்டேஜே தன்னறிதல் அப்படின்னு. அதற்கு அடுத்த ஸ்டேஜ் தன்முழுமையாக்கம். இந்த இரண்டையும் சரியாக பின்பற்றினால் வாழ்வின் சிகரத்தை நோக்கிய பயணம் இனிமையாக அமையும். குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், வேர்களை பலப்படுத்துதல் தொடக்க நிகழ்வாகவோ இல்லை ஒற்றை நிகழ்வாகவோ இருப்பதில்லை. அது ஒரு தொடர் நிகழ்வு. வேர்களை தொடர்ந்து பலப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். திறமைகளை வளர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். எண்ணங்களை மேம்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய கருத்து. இதுல என்னுடைய அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னா, நான் இன்றளவும் படித்துக் கொண்டே இருக்கிறேன். என்னுடைய 42வது வயதில் தான் அமெரிக்காவின் மினசோட்டா யூனிவர்சிட்டியில சேர்ந்து மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் அஃபேர்ஸ் முதுகலை பட்டம் பெற்றேன். 46வது வயதில் அமெரிக்காவின் தணிக்கையை அங்கீகரிக்கும் முன்னணி நிறுவனம் ஒன்றிலிருந்து சர்டிஃபைடு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆடிட்டர், அதாவது ஐடி ஆடிட்டர் என்ற சான்றிதழை பெற்றிருக்கிறேன். இதோட இன்னொரு சுவாரஸ்யமான அனுபவம் என்னன்னா, இந்த மினசோட்டா பல்கலைக்கழகத்தில் சேர்வதற்கு டோஃபல் எக்ஸாம் எழுத வேண்டி இருந்தது. டெல்லியில தேர்வு மையத்திற்கு போனால் தேர்வு எழுத வந்தவர்கள் எல்லாம் உங்க வயசுல, உங்களை விட கொஞ்சம் அதிகமா 20 இருந்து 25 வயது இருக்கிறவங்க. நான் 40 வயதிற்கு மேல அங்கே இருக்கேன். தேர்வு மையத்தில் வெளியே காத்திருக்கும் போது மற்றவங்க எல்லாம் யாரோ ஒரு மாணவரனுடைய அப்பா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. நான் தேர்வு அறையில நுழைஞ்சு எனக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல உட்காரும் போது அவர்கள் பார்த்த பார்வையே வேறு. அவங்களுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டாங்க. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் என் திறனை வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சியில் மும்முரமாக இருந்தேன். இதோடு தொடர்புடைய முக்கியமான அணுகுமுறை கிளைகளை செதுக்குவது. முக்கியமா கவனியுங்கள், கிளைகளை வெட்டுவது அல்ல, கிளைகளை செதுக்குவது, செம்மைப்படுத்துவது. அது நம்மை நாமே ஒழுங்குபடுத்துவதை குறிக்கும். நாம் எண்ணம், செயல்திறன் என எல்லாவற்றிலும் ஒழுங்குபடுத்தினால் நம் முன் ஒரு தனித்துவம் தோன்றும். அந்த தனித்துவமே நம்மை வழிநடத்த வல்ல மாபெரும் சக்தி. அது என்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த வழிவகுக்கும். நம்முடைய திறமையை வெளிப்படுத்தும் போதுதான் அது அங்கீகாரம் பெறும். அதுதான் நம்மை மேன்மேலும் வளர்க்கும். நம்முடைய வளர்ச்சி நமக்கு தெரியும். அது நம்மை வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். ஆகவே வேர்களை பலப்படுத்துவதும் கிளைகளை செதுக்குவதும் முக்கியமான வாழ்க்கை திறன்கள். அதுவே வெற்றிகரமான வாழ்க்கை திறனாக அமையும். கடைசியா 10வதா சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. இதுக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு உழைப்பும் பிழைப்பும் அப்படின்ட்டு. வாழ்க்கையின் மேன்மைக்கான அணுகுமுறையின் மற்றொரு சூட்சுமமே இந்த உழைப்பும் பிழைப்பும் அப்படின்னு நான் சொல்றேன். வெற்றிக்கு தேவையான இரு சொல் உத்தி தான் உழைப்பும் பிழைப்பும். இதில் முதல் உத்தியான உழைப்பு ஒன்றே வெற்றியை கொடுக்கும். நீடித்த திட்டமிட்ட உழைப்பு ஒன்றேதான் வெற்றியை உறுதி செய்யும். அதற்கு மாற்று வழி எதுவும் கிடையாது, குறுக்கு வழியும் கிடையாது. கனவு காணுங்கள்,
ஆனால் கனவு காண்பது மட்டும் வெற்றியை எட்டி பிடிக்க போதுமானதென்று. கனவை நனவாக்க தேவையான வினைகளை செம்மையாக செய்ய வேண்டும். செய்ய வேண்டிய செயல்களை உண்மையாக செய்யாமல் வாகை சூடுவது இயலாது. அதில் தொய்வு ஏற்பட்டால் கண்ட கனவு களைவதை தவிர்க்க முடியாது. குடிமைப்பணி தேர்விற்கு தயாரிப்பு குறித்து சொல்லியாக வேண்டும். வெறும் உழைப்பு மட்டும் போதாது, திட்டமிட்ட நீடித்த உழைப்பு தேவை. தினமும் 10 மணி நேரம் 15 மணி நேரம் படிப்பது முக்கியம் இல்லை. எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த ஆழத்திற்கு படிக்கணும், எதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பன போன்றவற்றிற்கு விடை காண்டு அதற்கு ஏற்றாற்போல் படிக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை குறிப்பெடுத்து படிப்பது, மற்றவர்களுடன் விவாதம் புரிந்து கற்பது போன்றவை பிடித்த கற்றல் முறைகளாகும். இது போல உங்களுக்குரிய அணுகுமுறையை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும். படிப்பையும் கடந்து பேசுவதுன்னா செய்ய வேண்டிய வேலையை எவ்வளவு, எப்படி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்ற வினாக்களுக்கு விடை கண்டுபிடித்து அதன்படி உழைக்க வேண்டும். அடுத்த உத்தி, அடுத்த பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா பிழைப்பு. பிழைப்பு என்பது கொண்ட குறிக்கோளில் நிலைத்திருப்பதை குறிக்கும். இது கண்ட கனவிற்காகவே பிழைத்திருப்பது, ஜஸ்ட் உயிர் வாழ்வதை மட்டும் குறிப்பதென்று. இது தோல்விகளையும் கடந்து இலக்கை நோக்கிய பயணத்தில் அதனை எட்டுவதற்காகவே பிழைத்திருப்பது. என் அனுபவத்தை பொறுத்தவரை தோல்விகளை தடைகளாக பார்க்க தேவையில்லை. அவற்றை மாபெரும் வெற்றிக்கு வழிகாட்டியாக பார்க்க வேண்டும். அதை தொடர்ச்சியாக வருவதில்லை, ஒரே வடிவத்திலும் வருவதில்லை. ஒரு தடையை கடந்தவுடன் புதிய தடைகள் வேறு வடிவத்தில் வருகின்றன. அவ்வாறு தொடர்ந்து வந்தாலும் அவை வேறு ஒரு வெற்றியை எதிர்கொள்ளும் பக்குவத்தை ஏற்படுத்துவதாகவே இருக்கின்றன. அடுத்து வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் வழிகாட்டியாகவே இருக்கின்றன. இங்கு பிழைத்திருப்பது என்பதற்கும் என் அனுபவம் சரியான வழிகாட்டியாக இருக்கும் நினைக்கிறேன். நான் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாரான போது அது ஒரு 4 வருட போராட்டம். முதல் முறை முதல் நிலை பிரிலிமினரிலேயே தோல்வி, விருப்ப பாடத்தை மாற்றினேன். 2வது முறையும் முதல் நிலையிலேயே தோல்வி, மீண்டும் விருப்ப பாடத்தை மாற்றினேன். இதற்கிடையில் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை அலுவலருக்கான தேர்விலும் குரூப் 1 குரூப் 2 தேர்வுகளும் எழுதினேன். ஆனா எல்லாவற்றிலும் தோல்விதான். நான் சிவில் சர்வீஸில் 3ஆம் முறை சைக்காலஜி பிரிலிமினரி விருப்ப பாடமாகவும் மெயின்ஸ் தேர்விற்கு சைக்காலஜி மற்றும் தமிழ் இலக்கியத்தை விருப்ப பாடங்களாகவும் கொண்டு தேர்வு எழுதினேன். இந்த முறை முதல்நிலை தேர்விலும் முதன்மை தேர்விலும் வெற்றி பெற்று நேர்முக தேர்விற்கு சென்றேன். இந்த முறை நேர்முக தேர்வில் தோல்வி. தேர்வு முடிவில் வெளிவந்த 5ஆம் நாள் 4ஆம் நாள் நினைக்கிறேன், அடுத்த முதல்நிலை தேர்வு. மனதை திடப்படுத்திக் கொண்டும் மீண்டும் தேர்வை நம்பிக்கையோடு சந்தித்தேன். இந்த முறை முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு என்று 3லும் வெற்றி பெற்றேன். அப்படித்தான் இந்த பணியில் இன்று இருக்கிறேன். இன்னொரு அனுபவம், யூபிஎஸ்சி இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க, tell us about a book you like. நான் திருக்குறளை பத்தி ஒரு 2 நிமிடம் எடுத்து சொன்னேன். அது அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான், ஆனாலும் சொன்னேன். அடுத்தது உங்களுக்கு ஏன் பிடிச்சதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்ன குறள், தெய்வத்தான் ஆகாதெனினும் மெய்வருத்த கூலி தரும் அந்த குறளை சொல்லிட்டு அதுக்கு ஆங்கிலத்தில் விளக்கமும் சொன்னேன். கடவுளையும் அதிர்ஷ்டத்தையோ நான் எப்பவுமே நம்புறதில்லை. உழைத்துக் கொண்டே இரு, அதுதான் என்னுடைய வாழ்க்கை முறை. அதற்காக கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அப்படி சொல்றதுதான் சுரண்டலின் தொடக்கம். கடுமையான உழைப்பை உழைச்சிட்டு அதற்குரிய சரியான பலனை எதிர்பார்க்கணும், அதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். இங்க கொரோனா காலத்துல எங்க உழைக்கிறது, உழைச்சி கிடைக்கிறதே பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்களா? சரி, நமக்காக எவ்வளவு பேர் உழைச்சிட்டு இருக்காங்க, அவங்க உழைக்கிறதுல தான் நம்ம பிழைச்சிருக்கோம். அவங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துவோம். சரியா? அதனால வெற்றிக்கு அடிப்படையாக நான் பார்ப்பது உழைப்பும் பிழைப்பும். அதாவது திட்டமிட்ட கடின உழைப்பும் நிலைத்து நின்று உழைப்பதுவோம். சரி, வாழ்க்கை திறன் குறித்தே நான் சொல்ல நினைச்ச 10 விஷயங்களே சொல்லி முடிச்சிட்டேன். ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு தூண்டுதல் தான். எல்லாத்தையும் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை, உங்களுக்கு அறிமுகப்படுத்திடுறோம் அப்படிங்கிறதான் என்னுடைய நோக்கம். இப்ப இந்த பட்டியலை ஒரு முறை திரும்பி பார்த்துருவோமா?
முதல்ல என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, கண்ட கனவு கிட்டாவிடில் மாபெரும் கனவு காணுங்கள். இரண்டாவதா, வெற்றிகள் முடிவதில்லை, தோல்விகள் தொடர்வதில்லை. மூன்றாவதா, இனிக்கும் காயும் புளிக்கும் பழமும். நாளும் தெரிந்து கொள், நாள் வரை புறக்கணி. ஐந்தாவதா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ். 6, இலக்கணம், இதயம் இனிக்கும் இலக்கு. 7, நெருப்பாற்றுடனும் தென்றலுடனும் பயணம் செய்யுங்கள். 8, தோல்வி பயமும் துச்சமென நினைத்தலும். 9, வேர்களை பலப்படுத்துங்கள், கிளைகளை செதுக்குங்கள். 10, உழைப்பும் பிழைப்பும். இதோட நான் என் தரப்புல இருந்து பகிர்ந்துக்க வேண்டிய செய்திகள், பகிர்ந்துக்கணும்னு நினைச்ச செய்திகளை எல்லாம் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டேன். அடுத்து ஏதாவது விவாத நிகழ்ச்சி, கலந்துரையாடல் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு போகலாம். நான் காத்திருக்கேன். நன்றி. Hello. Thank you so much, sir. Today we had an opportunity to listen to your thoughtful lecture on life skills. This will surely be going to encourage our students to develop various எளிமையான தமிழில் மிக அழகாக உங்களுடைய உரை இருந்தது சார். எங்க மாணவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க ஒரு 10 கட்டு மாதிரி கொடுத்தீங்க. Feeling thankfulness and not expressing it is like wrapping a present and not giving it. I consider this occasion as an honor and privilege to propose vote of thanks. It's my pleasure to call upon the most enthusiastic and earnest Dr. B. Satyabama, Associate Professor and Head, Department of Zoology, to propose vote of thanks. Honorable Chief Guest, Mr. Tirupati Vengadasamy sir, our beloved Principal ma'am, heads of all departments, learned teachers, and our dear students. Good morning, all of you. Being the NAC coordinator of our college, I deem it a great honor and privilege to propose vote of thanks on this wonderful occasion. First of all, I would like to convey my sincere thanks to our beloved principal, Dr. Lakshmi ma'am, who is providing full support and encouragement in conducting this orientation program. My heart goes out to thank our respectful, delegate, most honorable Tirupati Vengadasamy sir for accepting our invitation, coming to this program and encouraging the morale of the students by their august presence and enthusiasm.
Without your presence in the orientation, this would not have accomplished what we had dreamt for. Next, I would like to thank the organizer, the IQAC coordinator, Dr. K.M. Sumati, for inviting you as the chief guest for today's program. சொல்ல வேண்டுமென்றால் முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கான ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் 7 நாட்கள் ஆர்கனைஸ் செய்ய வேண்டும் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த ப்ரோக்ராமுக்கான கோஆர்டினேட்டரான டாக்டர் K.M. Sumati, who is the IQAC coordinator, she told that we will invite Tirupati Venkadasamy sir. He will be the right person for one session to motivate, educate and shape our students. ஆனா அவங்க ஒரு செஷன்னு சொன்னாங்க. எனக்கு அதுல ஒரு உடன்பாடு இல்லை. இந்த 1 மணி நேரம் நான் உங்களுடைய டாக்க முழுமையா நான் கேட்கின்ற பொழுது 1 hour is not enough அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு உங்களுடைய டாக் வந்து it is a heart ப்ரொவோக்கிங்னு சொல்லலாமா அல்லது இம்பைபிங்னு சொல்லலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏனென்றால் நிறைய டாக்கா நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கேட்டுட்டே இருப்போம். அதுல பெரும்பாலானதுல வெற்றிகள் குறித்து, வெற்றிகளுக்கான படிக்கட்டுகள், முறைகள், முயற்சிகள், இதனை பத்தி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதை பத்தி எல்லாம் நிறைய டாக் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா முதலாக நிறைய தோல்விகளை நான் சந்தித்தேன். அந்த தோல்விதான் என்னுடைய அனைத்து வெற்றிகளுக்கான ஒரு அடையாளமாக மட்டுமல்லாமல் நான் தோல்வியை கொண்டாடியவன் என்று மிக ஓப்பனாக ஆணித்தரமாக சொல்லிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருப்பதி வெங்கடாசாமி அவர்களுக்கு எம் கல்லூரியின் சார்பாக மனம் திறந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பேசியவற்றில் ட்ரீம் யோர் கோல்ஸ் என்ற மிக அழகான ஒரு சொற்றோடு அவர் தன்னுடைய உரையை ஆரம்பித்தார். போல ஸ்கூல்ல படிக்கும் பொழுது நிறைய மாணவிகளுக்கு டாக்டராக வேண்டும், ஸ்கூலில் படிக்கின்ற பொழுது நிறைய மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் மருத்துவராக வேண்டும் என்ற கனவு அனைவருடைய மனதிலும் இருக்கும். அதை போல நானும் மருத்துவராக வேண்டும் என்று நினைத்தேன். குறைந்த மதிப்பெண் வித்தியாசத்தில் எனக்கு அந்த சீட்டு கிடைக்கல. ஆனா இன்னைக்கு சுகாதாரத்துறையிலே ஆடிட்டிங் செய்வதற்கு மட்டுமல்லாமல் எடுத்த முடிவுகளை ஆய்வு செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பொறுப்பில் அவர் அமர்ந்திருக்கிறது. மிக மிக
மீண்டும் மேடம் நம்மோட தொடர்பில் வருவார். சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் சார். சார் ப்ளீஸ். Sorry for the interference. Due to technical problem, I couldn't continue. Sorry, sir. Sorry, students. நம்முடைய சிறப்பு விருந்தினருடைய உரையிலே மருத்துவர் சீட்டு கிடைக்கலைனாலும் அந்த சுகாதாரத்துறையுடைய நிர்வாகத்திற்கே ஒரு தலைமை பொறுப்பில் தற்பொழுது பணியாற்றக்கூடிய சிறப்பு அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய காரணங்களை அவர் எடுத்துரைத்தார். வாய்ப்புகளை பயன்படுத்த வேண்டும். தோல்விகள் முற்றுப்புள்ளி அல்ல, தோல்வியே தொடக்கத்தின் அறிகுறி என்ற வார்த்தைகளை நம் முன்னாடி வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் இவர் அழகு அடுக்கு தமிழில் எதுகை மோனை வார்த்தைகளில் இனிக்கும் புளிக்கும், தோல்வி வெற்றி, கிட்டாதனின் மர, இருப்பதை விட்டுவிடு, பறப்பதை மர, கரும்பின் சுவை, நெருப்பு ஆற்று, இன்பம் துன்பம், வெற்றி களிப்பு என்று மிக மிக அருமையான தமிழ் சொற்றொடர்களை, வட்டார மொழிகளை, பழமொழிகளை பயன்படுத்தி நம்முடைய மாணவிகள் மற்றும் ஆசிரியருடைய மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். அவர் ஆற்றிய உரை கண்டிப்பாக மாணவிகளுடைய மனதிலே பசுமரத்து ஆணி போல பதிந்திருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதில் மிக அழகான ஒன்று, மாணவிகள் என்றும் மறக்கவே கூடாத இரண்டு பல விஷயங்களை அவர் முன்வைத்த போதிலும் 2 விஷயங்கள் மட்டும் என்றும் எப்பொழுதும் மறக்கக்கூடாது. ஒன்று, தோல்வியை கொண்டாடு. பல விஷயங்களை கொண்டாடுறோம், பல பிறந்த நாள்கள், கல்யாண நாட்கள், முக்கியமான தருணங்கள், விழாக்கள் எல்லாத்தையும் கொண்டாடுறோம். வெற்றி என்றால் பல வகையில கொண்டாடுறோம். பட் ரொம்ப அழகான ஒரு சொற்றொடர், தோல்வியை கொண்டாடு. உன் மனதளவில் உன்னுடைய நெருங்கிய சொந்தங்களோடு உன்னுடைய தோல்வியை கொண்டாடி, அதன் மூலமாக தோல்வி என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல என்று நமக்கு மிக மிக அழகாக எடுத்துரைத்துள்ளார். அதை போலவே உழைப்பும் விளைவும், அவருடைய 4 ஆண்டுகள் போராட்ட களத்திலே அவர் கண்ட விளைவுகள் உழைப்பின் பலன் என்பதையும் நமக்காக சொல்லி சென்றுள்ளார். எனவே இந்த 1 மணி நேரம் என்பது நம்முடைய மாணவிகளுக்கு சற்று குறைவோ என்று எனக்கு தோன்றுகிறது. அத்தனை நல்ல விஷயங்களை இந்த குறைந்த நேரத்தில் சொல்லியுள்ளார். இன்னும் அவர் பேசினால் இன்னும் நன்றாக இருக்கும் என்றே எங்களுக்கெல்லாம் தோன்றுகிறது. சோ மீண்டும் ஒரு முறை நம் கல்லூரிக்கு நம்மோடு அவர் இணைய வேண்டும் என்பதையும் இப்பொழுதே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். So, such an eminent person was joined with us and shared us unforgettable experience, is a memorable one, a very useful one for our students community. We are thankful to all the heads of the department, faculty members, guest faculties, and the students who united together in conducting this orientation program a grand success. I express my sincere thanks to Surya Prabha, Assistant Professor of English, who started this program and traveled as a master of ceremony and still standing as a standing pillar for this program. And our heartfelt thanks to Bala Saraswati and Sangeeta, guest faculty of English department, who are the standing pillars, who are providing the technical support, who are working all around the clock. And one man who is standing behind this entire success is Dr. Ramasamy, our librarian, who works as in a 360-degree
in all domains to progress further, to succeed and to success and to bear the fruiting success for our students and for our college. Thank you one and all. Thank you, sir. Thank you, ma'am. Thank you so much. Thanks. Thank you, sir. Thank you once again for your gracious presence. மாணவனுள்ள உரையை வழங்கி ரொம்ப லைவ்லியா கொண்டு போனீங்க சார். மிக்க நன்றி. திரும்பவும் எங்களோட நீங்க இணைந்திருக்கணும்னு கேட்டுக்கிறோம் சார். Thank you so much, sir. Thank you, girls. Thank you. சார், உங்களுடைய உரை ரொம்ப நல்லா இருந்தது. சார், ஆடியோ இருக்கா? சார், கேக்குதுங்களா? நீங்க பேசுறது கேட்கல. Please. கேட்கல. சார், ஓகே சாரி. கேக்குதா மேடம்? இப்ப கேக்குதுங்க சார். ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் சுமதி அவர்களுக்கும், அதற்கு வாய்ப்புகள் வழங்கிய முதல்வர் அவர்களுக்கும், மற்ற அனைத்து கல்லூரி பேராசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும். இந்த முதலாம் ஆண்டு மாணவர்கள் வாழ்க்கையில் நன்கு பயின்று நல்ல நிலைமையை எட்டுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார், என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி. Thank you so much, sir. Yes. Thank you, sir. நன்றி.